صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் என்னும் தொடர் சங்கையான ரமலான் மாதத்திற்கு பின்னால் மீண்டும் ஆரம்பமாகிறது. அமானிதம் என்று சொன்னால் ஒருவர் மற்றவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில், மற்றவருடைய உரிமைகளில் எந்த விதமான குறைகளும் வைக்காமல் அந்த கடமைகளையும் உரிமைகளையும் சரிவர நிறைவேற்றுவதற்கு பெயர்தான் அமானிதம் என்று சொல்லப்படுகிறது. உயிருள்ளவர்களுக்கு அமானிதம் அதை நிறைவேற்றுவது மற்றவர்கள் மீது எவ்வாறு கட்டாய கடமையோ அதுபோன்றுதான் இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அவருடைய உரிமைகளையும் சரிவர நிறைவேற்றுவது உயிருள்ளவர்களின் மீது கட்டாய கடமை என்பதாக இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களை குளிப்பாட்ட வேண்டும். ஒற்றைப்படையாக நாம் குளிப்பாட்ட வேண்டும். சென்ற தொடர்களிலே நாம் பார்த்தோம். குளிப்பாட்டாமல் எந்த ஒரு ஜனாசாவையும் கஃன் செய்வது கூடாது, தொழுகை நடத்துவது கூடாது, அடக்கம் செய்வது கூடாது. அது அவர்களுக்கு செய்ய வேண்டிய அமானிதம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஆண்களுடைய ஜனாசாவை ஆண்களும், பெண்களுடைய ஜனாசாவை பெண்களும் குளிப்பாட்ட வேண்டும். சரி, இப்ப குளிப்பாட்டி விட்டோம். குளிப்பாட்டியவர்கள் குளிக்க வேண்டுமா அல்லது குளிக்காமலேயே இருந்து விடலாமா? இது ஒரு கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். தாரகுத்னி அப்படிங்கிற நூல்ல 4வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள், குன்னா நுகஸ்ஸிலுல் மையித்த, இறந்தவருடைய அந்த உடலை நாங்கள் குளிப்பாட்டுவோம், குளிப்பாட்டக்கூடியவர்களாக நாங்கள் ஆகியிருந்தோம். குளிப்பாட்டிய பின்னால் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டியவர்களில் சிலர் அவர்கள் குளித்துக் கொள்வார்கள். குளிப்பாட்டியவர்களில் சிலர் குளிக்க மாட்டார்கள். இதுதான் நாங்கள் நடைமுறையில் வைத்திருந்தோம் என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லி காட்டுகிறார். அப்ப ரசூலுல்லாஹ் இருக்கிற காலத்திலேயே ஜனாசாவை குளிப்பாட்டியவர்களில் சிலர் குளித்திருக்கிறார்கள், சிலர் குளிக்கவில்லை. இது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாம இருந்திருக்குமா? ரசூலுல்லாஹ் ரெண்டையும் சரி கண்டார்களே தவிர குளிப்பவர்களை பார்த்து நீங்கள் ஏன் குளிக்கின்றீர்கள் என்றோ, குளிக்காதவர்களை பார்த்து நீங்கள் ஏன் குளிக்கவில்லை என்றோ அவர்கள் பேசியதாக ஹதீஸ்களிலே காணப்படவில்லை. அப்ப இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஜனாசாவை குளிப்பாட்டியவர் குளிக்கவும் செய்யலாம், குளிக்காமலும் இருக்கலாம். ஜனாசாவிலிருந்து ஏதாவது அசுத்தங்கள் மேனியிலோ
குளிப்பாட்டக்கூடியவரின் ஆடையிலோ பட்டிருக்குமானால் அந்த இடத்தை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும், அந்த ஆடையை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி உடல் முழுவதும் தண்ணீரை ஊற்றி குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதையும் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சட்டங்கள் சொல்லப்படுகிறது. ஜனாசாவை குளிப்பாட்டியவர் குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அந்த நீர்த்துளிகள் தங்கள் ஆடையில் பட்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த ஆடைகளை மாற்றிக்கொள்வது நல்லது என்பதை இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, மற்றொரு செய்தி என்ன அப்படின்னா, உயிருள்ள ஒரு மனிதர், ஒரு ஆண் அல்லது ஒரு பெண், அவருக்கு மறைவிடங்கள் உண்டு. ஆண்களை பொறுத்த மட்டிலும் தொப்புளிலிருந்து முட்டுக்கால் வரையிலும் ஆண்கள் மறைக்க வேண்டிய பகுதி. பெண்களை பொறுத்த மட்டிலும் முகம், உள்ளங்கை, பாதம் இவைகளை தவிர மற்ற பகுதிகளை அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வெளிச்சம் போட்டு காட்டுவது கூட, அதை மறைத்தே ஆக வேண்டும். இப்ப உயிருள்ள ஒரு மனிதர், அவர் அவுரத் மறைவிடம் மற்றவர்களால் பார்க்கப்படுமானால் அவர் என்ன செய்வார்? அதை மறைத்துக் கொள்வார். தன்னை அறியாமல் அவுரத்து திறந்திருக்குமானால், யாராவது பார்க்கிற மாதிரி தெரிந்தால் உடனடியாக அவர் ஆடையை சரி செய்து கொள்வார். ஆனால் ஜனாசா அப்படியே சரி செய்யுமா? உயிருள்ள ஒரு மனிதரின் அவுரத்தை, மறைவிடத்தை, ஒரு ஆணுடைய மறைவிடத்தை மற்றொரு ஆணோ, ஒரு பெண்ணுடைய மறைவிடத்தை மற்றொரு பெண்ணோ பார்ப்பது கூடாது என்று சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு ஆணுடைய அவுரத்தை ஆணை பார்க்க கூடாது என்றால், ஒரு பெண்ணுடைய அவுரத்தை ஒரு பெண்ணை பார்க்க கூடாது என்றால், ஒரு ஆணுடைய அவுரத்தை ஒரு பெண் பார்க்க முடியுமா? ஒரு பெண்ணுடைய அவுரத்தை ஒரு ஆண் பார்க்க முடியுமா? நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்ப மனிதர்கள், உயிருள்ளவர்கள் தங்கள் மானம், தங்கள் மறைவிடம் திறந்திருப்பதை அவர்கள் கவனத்தில் கொள்வார்களேயானால் உடனடியாக அதை மறைத்துக் கொள்வார்கள். ஆனா ஜனாசா அப்படி செய்யாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, இப்னு மாஜா என்ற நூல்ல 661வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. லா தன்துருல் மர்அத்து இலா அவுரத்தில் மர்அத்தி, ஒரு பெண் மற்றொரு பெண்ணுடைய மறைவிடத்தை பார்ப்பது கூடாது. வலா யன்துரு ரஜுலு இலா அவுரத்தி ரஜுல், ஒரு ஆண் மற்ற ஆணுடைய மறைவிடத்தை பார்ப்பது கூடாது. அப்ப ஆண்கள் ஆண்களுடைய அவுரத்தை, பெண்கள் பெண்களுடைய அவுரத்தை பார்ப்பதே கூடாது என்றால், ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய அல்லது ஒரு பெண் ஒரு ஆணுடைய மறைவிடத்தை பார்ப்பது எப்படி நமக்கு ஆகுமாக்கப்படும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை போன்றுதான் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடியவர்கள் ஜனாசாவுடைய அவுரத்தை பார்ப்பதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல. உயிருள்ள ஒரு மனிதனுடைய அவுரத்தை ஒருவர் பார்த்தால் அவர் தடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. பார்க்காதீங்க அப்படின்னு என்ன செய்யலாம்? தடுக்கலாம். ஆனா ஜனாசா அப்படி தடுக்குமா? எனவே ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடியவர்கள் அவுரத்தை தொடுவதோ அவுரத்தை பார்ப்பதோ மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல. சில பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? அவர் தான் இறந்துட்டாரு, அவர் அவுரத்தை பார்த்தா என்ன, தொட்டா என்ன, அவர் என்ன தடுக்கவா போறாரு? அவர் தடுக்க மாட்டார். நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்க்காதே தொடாதே என்று நம்மை தடுக்கின்றார்களே, அதற்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டாமா? அந்த சொல்லை பேணுவதற்கு அமானிதம் கிடையாதா? நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்னது அபி யஅலா அப்படிங்கிற நூல்ல 331வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தப்ஸிர் ஃபஹ்தக, அலியே உன் தொடையை திறக்காதே, வெளிப்படுத்தாதே. தொடை பகுதி என்பது ஆண்களுக்கு அவுரத், பெண்களுக்கு முற்றிலும் அவுரத். நீங்க சில பெண்கள்லாம் பார்த்தா அப்படின்னா என்ன செய்யறாங்கன்னா டவுசர் போட்டுட்டு ரோட்ல வராங்க. அதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியமே கிடையாது. ஆண்கள் கூட முட்டுக்கால் வரையிலும் கட்டாயமாக மறைத்தே ஆக வேண்டும். நடைபயிற்சி செய்யக்கூடிய சில ஆண்கள் சில பெண்கள் அரைகுறை ஆடைகளோடு தெருக்களிலே நடந்து வரக்கூடிய ஒரு அவலமான சூழல் இன்னைக்கு நடக்கிறதா இல்லையா? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொடையை திறந்து காட்டாதே. வலா தன்துர் இலா ஃபஹதி ஹய்யின் வலா மையித்தின். ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, உயிர் உள்ளவர் மரணித்தவர் இவர்களின் தொடை பகுதியை நீ பார்க்காதே. தொடரான அப்படிம்பாங்க சில பேர், ஆனா அதுவும் அவுரத், மறைக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி. அவர் உயிருள்ளவராக இருக்கட்டும் இறந்தவராக இருக்கட்டும் அதை பார்ப்பது கூடாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா அதை முழுவதுமாக தேடி வாழ்வது நமக்கு அமானிதம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தை சொல்லி காட்டுகிறது. முஹம்மது இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மது இப்னு ஹம்பல் அப்படிங்கிற நூல்ல 22,548வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஅமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடந்து செல்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வோடு யாரு இருக்கிறா? இந்த முஹம்மது இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த ரெண்டு பேரும் மஅமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடந்து செல்கிறார்கள். மஅமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரெண்டு தொடையும் திறந்த மாதிரி இருக்கிறது, வெளிப்படையாக இருக்கிறது. அதை அவர் மறைக்காம வச்சிருக்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா மஅமர் கத்தி ஃபஹிதைக்க, உன்னுடைய ரெண்டு தொடைகளையும் மூடுப்பா, துணி வச்சு மூடு அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஃபஇன்னல் ஃபஹிதைனி அவுரத்துன், ரெண்டு தொடைகளும் மறைக்கப்பட வேண்டிய பகுதி என்று சொன்னார். அதுல உயிருள்ளவராக இருக்கட்டும் இறந்தவராக இருக்கட்டும் ஆண்களுக்கு தொப்புள்ள இருந்து முட்டுக்கால் வரையிலும், பெண்களை பொறுத்த மட்டிலும் முகம் உள்ளங்கை பாதம் இவைகள் தவிர எல்லா பகுதியும் மறைக்கப்பட வேண்டிய பகுதி. பெண் ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடியவர்கள் பெண்களாக இருந்தாலும் கூட அந்த ஜனாசாவுடைய அவுரத்தை வெறும் கையால் தொடுவதோ, அதான் கையில ஒரு துணியை கட்டிக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடியவர்கள் அவுரத்து பகுதிகளை தேய்ச்சி கழுக வேண்டிய சூழல் ஏற்படும். அதனால கையில என்ன செய்யணும்னா ஒரு துணியை கட்டி கொண்டு அந்த துணி கட்டப்பட்ட கையை கொண்டுதான் அவுரத்துகளை மறைவிடங்களை கையால் தேய்த்து கழுக வேண்டும். அப்ப முகம் உள்ளங்கை பாதம் இதை தவிர மற்ற பகுதிகளை பெண்கள் பார்ப்பது கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த வார்த்தைகள் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இதையெல்லாம் ஜனாசாவிடத்தில் பேணுவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் உயிருள்ளவர்களின் மீது கட்டாய கடமை, அது அமானிதம் என்பதாக இந்த ஹதீஸ்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் இது குறித்து வரக்கூடிய தொடர்களிலே பார்ப்போம். கேட்டதின் பிரகாரம் பேசியதின் பிரகாரம் செயல்படக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل
وصل على محمد